வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல எந்த தெய்வத்தோட வாழ்க்கை வரலாறை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓநாசிறுவையல்ல குடிகொண்டுள்ள ஸ்ரீ பொன்னழகி அம்மனோட வாழ்க்கை வரலாறை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். பொன்னழகி அம்மன் கோயில் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஓநாசிறுவையல் கிராமத்தில் அமைந்துள்ளது. மூலவர் பொன்னழகி அம்மன் என்று அழைக்கப்படுகிறார். உற்சவர் அழகிய நாயகி என்று அழைக்கப்படுகிறார். தலவிருட்சம் என்பது மகிழம் ஆகும். தீர்த்தம் அம்பாள் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. தாயார் பொன்னழகி அம்பாள் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாள். பழங்காலத்தில் இப்பகுதி அடர்ந்த காடாக இருந்தது என்று கூறுகின்றன. மக்கள் வேர்களை எடுக்க நிலத்தை தோண்டி கொண்டிருந்த போது ஒரு வேரில் இருந்து இரத்தப்போக்கு அதிகமாக வந்தது. அதிர்ச்சியடைந்த மக்கள் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் தகவல் தெரிவித்தனர். அம்பாளை சுயம்பு மூர்த்தியாக கண்டு இக்கோயிலை கட்டினார்கள். அன்னை பொன்னழகி அம்பாள் ஒரு பாறையில் லிங்க வடிவில் இருக்கிறாள். மகிஷாசுரன் என்ற அரக்கனை கொல்லும் அவளது 8 கைகளில் ஆயுதங்களுடன் அவளது கழுத்து சிறிது வலது பக்கம் திரும்பியுள்ளது. ஒரு போர் கோடாரி வெட்டுவடு இன்னும் தெரியும். கொடிக்கம்பத்திற்கு அருகில் ஒரு வேதாளம் அல்லது ஒரு ஆவி, பொதுவாக மென்மையான இயல்புடைய உயிரினம் போன்றது. காவல் தெய்வமான கல்லுச்சி அம்மன் கோயிலின் முன்புறம் சிறிய சிலையாக காட்சியளிக்கிறார். பக்தர்கள் குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர். ஸ்ரீ ஆஞ்சநேயர் பொதுவாக எல்லா கோயில்களிலும் அபயஹஸ்தா உறுதியான கையுடன் அல்லது அஞ்சலை ஹஸ்தத்துடன் ராமரை வணங்கி உள்ளம் கைகளை வணங்கி ஒன்றாக கொண்டு காணப்படுகிறார். இக்கோயிலில் உள்ள ஆஞ்சநேயர் ஸ்ரீராமனின் பாதங்களை சரணாகதி வடிவில் தாங்கி நிற்கிறார். பிரகாரத்தில் உள்ள ஸ்ரீராமர் சீதா சன்னதியில் இந்த ஹனுமனை இந்த வடிவில் நாம் காணலாம். பக்தர்கள் ஸ்ரீராமர் மற்றும் அன்னை சீதா மற்றும் செந்தூரம் ஆகியோருக்கு அழகு சாதன எண்ணெய்களை வழங்குகிறார்கள். ஸ்ரீ ஹனுமனுக்கு சிவப்பு பொடி மட்டும் வழங்குகிறார்கள். கோவில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் இரவு 7:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். இக்கோயிலில் பிரம்மோற்சவம் ஏப்ரல் மே மாதங்களில் 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சில பிரச்சனைகளால் பிரிந்த சகோதரர்கள் இங்கு வழிபட்டால் மீண்டும் ஒன்று சேரும் என்பது ஐதீகம். அன்னை பொன்னழகி அம்மன் முன்னிலையில் தத்தெடுப்பு என்ற சடங்கு, தமிழில் தத்து கொடுத்தல், இந்த விழாவிற்கு பிறகு சகோதரர்களிடையே முழுமையான புரிதலுக்கும் அமைதியை உறுதி செய்வதற்கும் சகோதரத்துவத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு ராமரை அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு கூட இந்த சடங்கு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் பிரபலமான உணவான வடை தெய்வத்திற்கு நிவேதனமாக வழங்கப்படுகிறது. திருமண தாமதங்களை போக்க பக்தர்கள் சந்தன அபிஷேகத்துடன் அம்பாளுக்கு பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்து வழிபடுகின்றனர். எதிரி பயத்தில் இருந்து விடுபடவும் பணிவு பண்புகளை வளர்க்கவும் ஸ்ரீராமர் சந்நிதியில் மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். பக்தர்கள் அம்பாளுக்கு சந்தன அபிஷேகத்துடன் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்து வழிபடுகின்றனர். நன்றி மக்களே. மேலும் இது போன்ற தெய்வங்களோட வாழ்க்கை வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்ஷன் குட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப்